அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாம் அவனை அவன் அடியார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பெருமை இல்லை, அவன் நம்மை என் அடியானே என்று சொல்ல வேண்டும். அதுலதான் பெருமை இருக்கு. பெருமை எதுல இருக்கு? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தன் மர்லியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. நஃப்ஸுல் முத்மஇன்னா, நீ வா, ஏதோ என் அடியார்கள் கூட்டத்தில் நீயும் வந்து இணைந்து கொள், நீயும் என் அடியார் அப்படின்னு யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் நம்மை பார்த்து என் அடியானே அப்படின்னு அழைத்தால் நாம் அவன் அடியார்களாக ஆகி, அப்ப நல்லடியார். ரெண்டு சப்ஜெக்ட் வேலை, ரெண்டு பேச்சுக்கு வேலை இல்லை. அவன் நம்மை என் அடியான் என்று சொல்லிவிட்டால் நாம் அவன் அடியானாக ஆகிவிட்டோம், நாம் நல்லடியார்கள். அந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, என் அடியார். என் அடியார்னா என்னுடைய விருப்பத்திற்குரிய அடியார், என்னுடைய பொருத்தத்திற்குரிய அடியார், நான் விரும்புகிற அடியார், நான் ஏற்றுக்கொண்ட அடியார், நான் பெருமைப்படுத்திய அடியார், நான் சிறப்பித்த அடியார், நான் கண்ணியப்படுத்திய அடியார், நான் மேன்மைப்படுத்திய அடியார், யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்தை நான் கொடுத்த அடியார் என் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படி சொல்கிறார். அல்லாமா இக்பால் பாலே ஜிப்ரைல சொல்வார், அப்து தீக்கர் அப்துஹு தீக்கர். அப்து வேறு, அப்துஹு வேறு. அப்துஹு என்பது வேறு. அல்லாஹ் சொன்னான், அப்துஹு என் அடியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எத்தனையோ சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்தார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை சிறப்புகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விரும்பி எடுத்துக்கொண்டது எது தெரியுமா? அனா அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வின் அடியார், நான் அல்லாஹ்வின் ரசூல். அனா ரசூலுல்லாஹ் வ அப்துஹு அல்ல, நல்ல கவனிக்கணும். அன ரசூலுல்லாஹ் வ அப்துஹு, நான் அல்லாஹ்வின் ரசூல், அல்லாஹ்வின் அடியார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அன அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வின் அடியார், அல்லாஹ்வின் ரசூல். ரசூலை பிந்தி சொல்கிறார்கள், அடியாரை முந்தி சொல்கிறார்கள். தன்னை அல்லாஹ்வின் அடியான் என்று சொல்லிக் கொள்வதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்பட்டார்கள். தன்னை அல்லாஹ்வின் அடியார் என்று சொல்லிக் கொள்வதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தன் அல்லாஹ்வின் அடியான் என்பதில் அவர்களுக்கு மன நிறைவு இருந்தது. அவன் அடியாராக இருப்பதில் அவர்களுக்கு மன நிறைவு, அவன் அடியாராக வாழ்வதில் அவர்களுக்கு மன நிறைவு, அவன் அடியாராக செயல்படுவதில் மன நிறைவு, அவன் தன் அடியாராக ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு மன நிறைவு. அல்லாஹ்வின் அடியாராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருப்பதை விரும்பினார்கள். அல்லா அகுன அப்தன் ஷகூரா, நான் நன்றி உள்ள அல்லாஹ்வின் அடியானாக இருக்க வேண்டாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுத்தாலும் மிகழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியான் என்று தன்னை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்பட்டார்கள். அதில் தான் நமக்கும் பெருமை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை அவன் அடியானாக சுவீகரித்துக் கொள்ள வேண்டும். அவன் நம் தன்னுடைய அடியானாக, பொருத்தப்பட்ட அடியானாக, அவனுடைய மஹப்பத்திற்குரிய அடியானாக, அவனுடைய பொருத்தத்திற்குரிய அடியானாக, அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியானாக நம்மை அவன் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் நமக்கு பெருமை இருக்கிறது. நம்முடைய வேறு எந்த அமலை கொண்டும் நமக்கு பெருமை இல்லை. இந்த ஒரு அங்கீகாரத்தில் மாத்திரமே நமக்கு பெருமை இருக்கிறது. இந்த பெருமை நமக்கு எப்படி கிடைக்கும்? அங்கீகரிக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவின் மூலமாகத்தான் இந்த பெருமை நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த பெருமை எப்படி கிடைக்கும்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது போல், யா ரசூலல்லாஹ், இந்த அந்தஸ்து எனக்கு எப்படி கிடைத்தது? நீங்கள் சொன்னீர்கள், நான் அதை செய்தேன், உங்கள் மூலம் எனக்கு கிடைத்தது. அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் கிடைக்க வேண்டும் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவின் மூலமாக, அவர்களுக்கு நமக்கும் இடையிலே உள்ள பந்தத்தின் மூலமாக, அவர்களுக்கு நமக்கும் இடையிலேயான நிகரற்ற நெருக்கத்தின் மூலமாக, அவர்களை நாம் மதிக்கிற விதத்தின் மூலமாக, நாம் அவர்களை கௌரவிக்கிற முறையின் மூலமாக, நாம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அம்சத்தின் மூலமாக, அவர்களை நாம் எப்படி கொள்கிறோம்? நம் உயிரை விட உன்னதமான, நம்மை விட மேலான, நமக்கு நம் எல்லாவற்றையும் விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக நாம் எப்பொழுது அவர்களை சுவீகரித்துக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் முஃமின், நாம் முஸ்லிம். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கருணை பார்வை நமக்கு சித்திக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் பார்வை நமக்கு சித்திக்கும். இந்த அடிப்படை உண்மை
உண்மையை வலியுறுத்துகிற மகத்தான செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ். அதனால் தான் அந்த மிஹ்ராஜின் அனுபவம் நிகழ்ந்து முடிந்து இந்த செய்தி ஊருக்குள் வெளியில் வந்த பொழுது சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருந்தால் அது உண்மை உண்மை உண்மை, அதில் அணு அளவும் சந்தேகமில்லை. அவர்கள் உண்மையை தவிர எதையும் சொல்ல மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஒரு முடிவு அது மாதிரி, அபூஜஹலுடைய முடிவு வேற மாதிரி, அபூலஹபின் முடிவு வேற மாதிரி, அபூலஹபினுடைய அபூஜஹலுடைய உத்பாவுடைய உமையாவுடைய முடிவு மாதிரி இல்லாமல் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன உண்மைதான். அது என்ன ஆச்சரியமா இருந்தாலும், எவ்வளவு அற்புதமாக இருந்தாலும், என்ன நடந்தாலும் அது உண்மையே. அவர்கள்ட்ட தப்பு வராது. அப்படி ஒரு அதீதமான நம்பிக்கையும் நல்லெண்ணமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நமக்கு வந்துவிட வேண்டும். அவர்கள் இன்றி நமக்கு நாம் இல்லை, அவர்கள் இன்றி நமக்கு ஈமான் இல்லை, அவர்கள் இன்றி நமக்கு இஸ்லாம் இல்லை, அவர்கள் இன்றி நமக்கு அல்லாஹ்வின் பொருத்தம் இல்லை, அவர்கள் இன்றி நமக்கு அல்லாஹ்வின் மஹப்பத் இல்லை, அவர்கள் இன்றி நமக்கு நல்ல கபருடைய வாழ்க்கை இல்லை, அவர்கள் இன்றி நமக்கு மறுமையின் மகத்துவம் இல்லை, மறுமையில் மோட்சம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட முயற்சிக்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை புரிந்து கொண்டு, அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு, அந்த உள்ளத்தில் அந்த அகீதாவை ஸ்திரப்படுத்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்து கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி உயர்த்தி உன்னதப்படுத்தி அதன் வழியே இந்த வாழ்க்கையை வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபை தருவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளும் நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கௌரவத்தை தெரிந்து கொள்ளும் நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள நேசத்தை அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக பெருக்கி நிறைவாக்கி தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக. வஃபாத்தின் பொழுது ஈமான் சலாமத்தை தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லும் நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அக்ரமல் அக்ரமீன் وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த நல்ல வாய்ப்பில் உங்களுக்கு இடையில் உரையாற்றுகிற சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் அமைதி காத்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வஸ்ஸலாம்.